அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, பிரபஞ்சன் வந்து எந்த மேடையில் ஏறினாலும் முதல்ல இப்படி தான் ஆரம்பிப்பார், நண்பர்களே அப்படின்னு. அந்த நண்பர்களே அப்படிங்கிற அந்த சொல் வந்து அவ்வளோ அன்போட, ஒரு கருணையோட, ஒரு நட்பு, ஒரு ஆதுரத்தோட இருக்கும். கிட்டத்தட்ட அவரோட படைப்புகள் கூட அதே மாதிரியான ஒரு தன்மையை நிறைந்தவை தான் நான் நினைக்கிறேன். இந்த ஆண்டு வந்து நம்ம அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளரை வந்து நம்ம இழந்திருக்கோம். ஸோ இந்த புத்தக தினத்தில் வந்து அவருடைய ஒரு படைப்பை பற்றி நான் பேசணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு அந்த படைப்பை நான் தேர்ந்தெடுத்ததற்கான இன்னொரு காரணமும் இருக்குது. அதை நான் கடைசியாக சொல்கிறேன். பிரபஞ்சன் எழுதிய எத்தனையோ சிறுகதைகள் இருந்தாலும் அவருடைய அந்த 2 நாவல்கள் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்புகிறேன். ஒன்று வந்து மானுடம் வெல்லும், அப்புறம் இன்னொன்று வானம் வசப்படும். பெரும்பாலானவங்களுக்கு இங்கே அந்த நாவல் பரிச்சயமானதாக தான் இருக்கும். எல்லாருமே படித்திருக்கக்கூடிய வாய்ப்பும் உள்ள ஒரு நாவல் தான். நம்ம எல்லாருமே பாண்டிச்சேரி அப்படின்ற ஒரு நகரத்தை பற்றி வெவ்வேறு விதமான புரிதல்களை வந்து கொண்டிருக்கோம். பாண்டிச்சேரி அப்படின்னா இயல்பாக நமக்கு முதல்ல வர்றது குடி, அப்புறம் அங்கே கிடைக்கக்கூடிய அந்த மலிவு விலையில் அது கிடைக்கும். அந்த நகரத்துக்கு உண்டான அந்த ஒரு கொண்டாட்டமான ஒரு மனநிலை தான் நம்ம எல்லாரோட மனசுலையுமே ஒரு புரிதலாக உருவாகி இருக்கு. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த அந்த நகரத்துக்கு ஒரு 400 வருட ஒரு வரலாறு இருக்குது. அந்த நகரம் வந்து திடீர்னு உருவாகி வந்துடல. அந்த நகரத்துக்கு பின்னாடி ஏராளமான ஒடுக்கப்பட்ட மக்களோட வலியும் இரத்தமும் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த 2 நாவல்களும் பேசக்கூடியதாக இருக்குது. அதனாலேயே இது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. ஏன்னா இது வந்து தமிழில் முதலாக எழுதப்பட்ட ஒரு வேறு மாதிரியான சரித்திர நாவல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பிரபஞ்சன் இந்த நாவலை எழுதுறதுக்கு முன்னாடி வரைக்குமே தமிழில் ஏராளமான சரித்திர நாவல்கள் வந்திருக்கு. கல்கி எழுதியிருக்காரு, சாண்டில்யன் எழுதியிருக்காரு, அப்படின்னு அவங்கெல்லாம் வந்து எழுதி குவிச்சிருக்காங்க. பொன்னியின் செல்வன் வந்து சரித்திர நாவல் அப்படிங்கிற அந்த ஒரு வகையுமே வந்து இங்கே தமிழ் வாசகர்கள் மத்தியில் பெரிய அளவில் உருவாக்கி வச்சிருந்தது. ஒரு பெரிய வாசகர் பரப்பை வந்து உருவாக்கி இருந்தது. ஆனால் இந்த நாவல்கள் எல்லாமே வெறும் ஒரு ஊரில் ஒரு ராஜா அப்படிங்கிற அந்த கதையோட அம்சத்தில் தான் இருக்கும். இந்த கதைகள் எல்லாமே அந்த ராஜாக்களோட கதையை தான் திரும்ப சொல்லக்கூடியதாக இருந்திருக்கு. அதாவது ஒரு ராஜராஜ சோழன், ஒரு ராஜராஜன், அக்பர், ஷாஜகான், இப்படி அரசர்களுடைய வாழ்க்கை, அரசர்களுடைய கதை, அரசர்களுடைய சாகசங்கள் அப்படிங்கிறது தான் அது வலியுறுத்துறதாகவும் அதை பற்றின தகவல்களை கொண்டதாகவும் தான் சரித்திர நாவல்கள் நம்முடைய அந்த காலகட்டங்கள்ல எல்லாம் உருவாகி வந்திருக்கு. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா நம்முடைய வரலாறு மொத்தமுமே அப்படி தான் எழுதப்பட்டது. நம்ம வரலாறு எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பள்ளியில் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த வரலாறு கூட பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். என்னன்னா இந்த வருஷத்துல இவர் ஆண்டாரு, அசோகர் வந்து மரம் நட்டாரு, அக்பர் வந்து இந்த விஷயங்கள் செஞ்சாரு, அவுரங்கசீப் வந்து இப்படி பண்ணாருன்ற இந்த விஷயங்கள் தான் இருக்குமோ ஒழிய அந்த காலகட்டத்தில் இருந்த மக்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன, சாதிங்கிறது அந்த கட்டமைப்பு எப்படி இருந்தது, இந்த அரசியல் வந்து இந்த வெகுஜன மக்கள் மேல செலுத்தின அந்த தாக்கம் என்ன, இப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் எந்த ஒரு சரித்திரத்திலையும் பெரும்பாலான நேரங்கள்ல பதிவு செய்யப்படாமலே வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சரித்திர புனைவு முதலா ஒரு ஊர்ல ஒரு வேலைக்காரன் அப்படின்ற அந்த அடிப்படையில வந்து பேசின ஒரு நாவல்னா அது வந்து மானுடம் வெல்லும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நாவல் பேசக்கூடிய கதை வந்து யாருடையது அப்படின்னா இது ஒரு அரசனுடைய கதை இல்லை. ஒரு 400 வருடங்களுக்கு முந்தின பாண்டிச்சேரியின் சாதாரண வெகுஜன மக்கள் இருந்தாங்க இல்லையா, ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்திருக்காங்க, அங்கே வந்து வணிகர்கள் இருந்திருக்காங்க, விவசாயிகள் இருந்திருக்காங்க, தேவரடியார்கள் இருந்திருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை என்னவா இருந்தது அப்படிங்கிறத பதிவு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு படைப்பாக தான் நான் இதை பார்க்குறேன். இந்த படைப்பில் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மனிதர்களுடைய அன்றாட வாழ்வை வந்து அவர் பதிவு செஞ்சிருப்பாரு. அதே சமயம் இது யாருடைய பார்வையில இருந்து இந்த கதை சொல்லப்படுகுதுன்றது இருக்கு. அதாவது அந்த சமயத்துல வந்து பிரெஞ்சு ஆதிக்கம் வந்து அங்க அப்பதான் நிலைநிறுத்தப்படுது. பாண்டிச்சேரியில 16ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வந்து பிரெஞ்சு வந்து பாண்டிச்சேரி அப்படிங்கிற ஒரு நகரத்தை உருவாக்கி அங்க இருக்கிற கவர்னர், பிரெஞ்சு மன்னர் வந்து இங்க ஒரு கவர்னர் நியமிக்கிறாரு. அந்த கவர்னர் வந்து இங்க ஆளுமை செலுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா இவங்களுக்கு வந்து இந்த வணிகம் செய்யறதுக்கு மொழி வந்து ஒரு பெரிய தடையா இருக்கு. அதனால துபாஷிகளை வந்து நியமிக்கிறாங்க. துபாஷினா இங்க ஏற்கனவே வணிகம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தமிழர்கள், அவங்களுக்கு தமிழ் தெரியும். ஸோ அவங்கள வந்து மீடியேட்டர்ஸாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பவர் கொடுக்குறாங்க, லைக் ஒரு அமைச்சர்கள். அவங்க வந்து மந்திரிகள் மாதிரி செயல்படுவாங்க இந்த துபாஷிகள் அப்படிங்கிறது. இந்த துபாஷிகளாக ஒருத்தர் செயல்பட்டவர் தான் அனந்தரங்கம் பிள்ளை அப்படிங்கிற அந்த ஒரு மனிதன்.
அந்த அனந்தரங்கம் பிள்ளைக்கு வந்து ஒரு பழக்கம் இருந்திருக்கு, தினமும் டைரி எழுதிட்டே இருந்திருக்காரு. அன்னைக்கு வந்து என்னென்ன நடக்குதோ அந்த ஊர்ல அது எல்லாத்தையுமே டைரியா எழுதிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட 30 வருஷம் எழுதுறாரு அந்த டைரி. அந்த டைரி குறிப்புகளை வச்சுக்கிட்டு ஒரு நாவலை வந்து பிரபஞ்சன் உருவாக்குறாரு. அன்னைக்கு இருந்த பாண்டிச்சேரி எப்படி இருந்தது, அன்னைக்கு இருந்த விவசாயிகள் எப்படி வாழ்ந்தாங்க, பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்குமான உறவுகள் எப்படி இருந்தது, சென்னை மாதிரி ஒரு நகரம், சென்னை வந்து ஆங்கிலேயர்கள் ஆண்டுகிட்டு இருக்காங்க, பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரங்க ஆள்றாங்க. இவங்க 2 பேரும் பொழுதன்னைக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதனால அங்க இருக்கிற மக்கள் வந்து பயங்கரமா பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து கண்ணா பின்னான்னு செதஞ்சு போகுது. இதை வந்து தொடர்ச்சியா அவர் பதிவு செய்யறாரு. இது கூடவே அந்த காலகட்டத்தில் தான் மத மாற்றம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. மத மாற்றம்ன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையாவே வந்து பண்றதுக்காக இந்த கவர்னர்கள், அந்த பாதிரியார்கள்லாம் இங்க வந்து மத மாற்றத்தை எவ்வளவுக்குள்ள அதிகமா செய்யறாங்களோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகமான பதவி உயர்வுகள் கிடைக்குது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த நாவல் வந்து தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுக்கிட்டே வருது. கூடவே பல்லர்கள் மற்றும் பறையர்களோட வாழ்க்கை, அன்னைக்கு வந்து பிரெஞ்சு படையா இருக்கட்டும், ஆங்கிலேயர்களுடைய படையா இருக்கட்டும், பல்லர்களும் பறையர்களும் பெருமளவுல போய் இந்த ராணுவத்துல வந்து சேர்றாங்க. இதுக்கு என்ன காரணங்கிறதையும் இந்த நாவல் வந்து ஆராயுது. இது எல்லாமே கலந்துதான் இந்த நாவல் வந்து உருவாயிருக்கு. இதுல வந்து நான் சொல்ல ஒரு 2 பேரோட கதையை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரே ஒரு கதையா இல்லாம அனந்தரங்கம் பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தரோட பார்வையில இருந்து தான் இந்த மொத்த நாவலும் போகும். ஆனா இது சுத்தி ஏராளமான கிளை கதைகளை வந்து உருவாக்கிக்கிட்டே போறாரு. அங்க இருக்கிற மனுஷங்க, அவங்க ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அவங்களுடைய பின்னணி அப்படின்னு அந்த நாவல் வந்து தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கு. இதுல வந்து கிழக்கான் அப்படிங்கிற ஒரு பள்ள அடிமையோட கதையை வந்து அவர் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு. இது வந்து வானம் வசப்படும்ன்ற அந்த நாவல்ல வந்து இடம்பெறுது. இந்த கிழக்கான் அப்படிங்கிறவன் வந்து ஒரு பண்ணையில வந்து அடிமையா வேலை செய்யறான். அவன் வந்து வேலை செஞ்சிட்டு இருந்தவன் ஒரு ஒரு சந்தர்ப்பத்துல வந்து அடிமையா தானே தன்னை வந்து விற்க போறான் பாண்டிச்சேரிக்கு. அப்போ அங்க இருக்கிறவங்க வந்து விசாரிக்கிறாங்க, எதுக்காக நீ வந்து உன்னை விற்க வந்திருக்க அப்படிங்கும்போது அவனுடைய கதையை வந்து அவன் சொல்றான். அவன் வந்து ஒரு பண்ணையில அடிமையா வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கு வந்து மாரியாயி அப்படின்னு அவனுக்கு ஒரு மனைவி இருக்காங்க, ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் பேரு சின்ன கிழக்கான். அந்த காலகட்டத்தில் பெயர்களுமே அந்த மாதிரியான பெயர்கள் தான் வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல பெரிய பெயர்கள் வைக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற விஷயமும் அதில் பதிவு செய்யப்படுது. அப்போ இந்த கிழக்கான வந்து அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில் தொடர்ச்சியாக ஊருக்குள்ள வந்து ஒரு திருட்டு நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா மாடுகளை வந்து வந்து கொலை செய்யறாங்க. எதுக்காகன்னா அதோட தோலுக்காக. எல்லாருமே இறைச்சிக்காக தான் அது வரைக்கும் மாடுகளை வந்து கடத்துவாங்க, இல்லைன்னா அதை மாடுகளை விற்கிறதுக்காக கடத்துவாங்க. ஆனா முதல்ல தோலுக்காக வந்து கடத்துறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதை பத்தி அந்த ஊர்ல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எப்படி அவங்க வந்து அந்த இதை பண்றாங்கன்னா, ஒரு பச்சளையை கொண்டு போய் மாட்டு முகத்துக்கிட்ட காட்டுவாங்க. காட்டினோன்னா அந்த மாடு வந்து அப்படியே மயக்கமான நிலையில நின்றுட்டே இருக்கும். நிற்கும் போது அதோட உடம்புல வேற ஒரு பச்சளையை அரைச்சு அதோட உடம்பு ஃபுல்லா ஒரு கோயில் குருக்கள் வந்து சந்தனம் பூசிக்கிட்ட மாதிரி அதோட உடம்புல பூசிக்கிட்டாங்க அப்படின்னு அவர் வந்து எழுதுறாரு பிரபஞ்சன். அந்த மாதிரி பூசினதுமே அந்த மாடு வந்து அப்படியே அமைதியா நின்றுட்டே இருக்குமா. அதோட உடம்புல இருந்து ஒரு துணியை வந்து காயப்பட்ட துணியை உரிக்கிற மாதிரி அதோட தோலை வந்து அவங்க உரிச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படியே ரத்தம் சிந்த அந்த மாடு அப்படியே நின்று காலையில செத்து மடிஞ்சு விழுகும் அப்படிங்கிறது வந்து அந்த கதையில வந்து சொல்லப்படுது. இதனால அந்த ஊர்ல எல்லாருமே ஒரு மாதிரி பீதியில இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த பண்ணையாளோட மகளுக்கு கல்யாணம் வெளியூர்ல. ஸோ பண்ணையாள் வந்து சொல்லிட்டு போறாரு இந்த கிழக்கான் கிட்ட, நீ வந்து நல்லா பார்த்துக்கோ எல்லாத்தையும், நான் வர வரைக்கும் ஏதாவது ஒரு மாட்டு தொலைஞ்சு போச்சுனாலும் தோலை உரிச்சிருவேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவன் வந்து ஒரு 3-4 நாள் பார்க்குறான், எதுவுமே நடக்கல. அதனால இவன் ஜாலியா நைட்டு தண்ணி அடிச்சுட்டு படுத்து தூங்கிடுறான். இவன் ஒய்ஃப் இந்த மரியாயின்ற அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டே இருந்திருக்கு. அப்போ திடீர்னு நைட்டு வந்து அந்த திருடர்கள் உள்ள நுழைறாங்க. திருடர்கள் உள்ள நுழைஞ்சவங்க இந்த பொண்ணை கட்டி போட்டுட்டு அங்க இருந்த ஒரு மாட்டை வந்து இதே மாதிரி பச்சளையை காட்டி அதோட தோலை மட்டும் உரிச்சிட்டு அதை கொண்டுட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் இந்த விஷயம் வந்து பண்ணை ஆளுக்கு தெரியுது. கிழக்கானை வந்து கட்டி போட்டுடுறாங்க. கிழக்கானை கட்டி போட்டு அந்த அந்த பகுதியை படிக்கும் போதே நமக்கு வந்து ரொம்ப அப்படியே பதட்டம் வரும். அந்த மாதிரியான ஒரு இது எழுதியிருப்பார் அவர். அதாவது அவன் உடம்புல வந்து ஒரு அந்த புளிய விழாரால அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு அடிக்கும் தோல் உறிஞ்சு அதோட ஒட்டி தோல் வந்து உறிஞ்சு வருது. அவனோட உடம்புல முழுக்க ரத்தம் வழிஞ்சு அது வந்து கால் அந்த கட்டை விரல் வழியா வழிஞ்சு ஓடுது அப்படின்னு அவர் எழுதுறாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற அந்த மக்களுக்கு வந்து இது ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கு. அவங்களுக்கு வந்து இது டெய்லி லைஃப்ல இந்த அடிமைனா அவனை அடிச்சுதான் கொள்ளுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சகஜமா இருக்கு. அவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க.
இந்த சின்ன கிழக்கான் மட்டும் தாங்க முடியாம எங்க அப்பாவை அடிக்காதீங்கன்னு அந்த இன்னொரு அடிச்சிட்டு இருக்கிறவனை போய் கையை பிடிக்கிறான், அவன் தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டானே இவனுக்கு கோவம் வந்து ஒரு கல் எடுத்து அந்த அடிச்சிட்டு இருக்கிறவனை வந்து அடிச்சிடுறான். உடனே இந்த பண்ணை ஆளுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது, அந்த குழந்தைய கொன்னுடுறாங்க. உடனே அடிச்சு அந்த இடத்துலயே அடிச்சு கொன்னுடுறாங்க. கொல்லவும் இந்த இந்த மாரியாயி வந்து கதறி அழுகிறா, மண்ணள்ளி போட்டு சாபம் விட ஆரம்பிக்கிறா. அவளையும் வந்து ஒரு மரத்துல கட்டி வைக்கிறாங்க. மரத்துல கட்டி வச்சு அவளை சுத்தி அந்த அந்த காஞ்ச வைக்கோல்லாம் வச்சு அவளை அங்கேயே உயிரோட எரிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கிழக்கான் பார்த்துட்டு இருக்கான். அவனால அதை தாங்கிக்கவே முடியல, அவன் கதறி அழுகிறான். அவன் அழுது மயக்கமாயி முழிச்சு பார்க்கும்போது அந்த 2 பிணங்களும் வந்து அங்க கிடக்கு. இவன் அப்படியே போட்டுட்டு போயிருக்காங்க. இவன் அந்த 2 பேரையும் கொண்டு போய் ஒரு ஆற்றங்கரையில வச்சு எரிக்கிறான். எரிச்சிட்டு இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த திருப்பாதிரி புலியூர் அப்படிங்கிற ஒரு ஊர், இப்போ திருப்பாதிரி புலியூர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு வந்து ஓடி வரான் தப்பிச்சு. அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வரான். வரவன் வந்து அந்த சென்னை நுழைவாயில் கிட்ட வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. அந்த இடத்துல அது ஒரு செக் போஸ்ட் மாதிரி, அந்த காலத்துல ஒரு செக் போஸ்ட் வச்சிருந்திருக்காங்க. அந்த செக் போஸ்ட்ல வந்து இமானுவேல் அப்படிங்கிற ஒரு தளபதி கிட்ட வந்து மாட்டிக்கிறான். தளபதி கிட்ட அவன் வந்து கேட்கறான், யார் நீ, எதுக்கு இவ்வளவு ரத்த காயத்தோட இங்க வந்திருக்க என்னன்னு கேட்கும்போது அந்த ஆள் வந்து சொல்றான், இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, என்னை அடிச்சுட்டாங்க, எங்க குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க, நான் அதனால பொழப்பு தேடி இங்க வந்திருக்கேன் போது அவன் வந்து எடுத்தெடுப்புக்கு சொல்றான், இது வந்து மிக மிக தப்பு, நீ ஒரு ஆண்டானை வந்து நீ ஏமாத்திட்டு வந்திருக்க, இது உன்னை திருப்பியும் உன்னை கொண்டு போய் உன்னோட ஆண்டான் கிட்ட தான் நான் சேர்க்கணும், அதுதான் எங்களுக்கு விடப்பட்டிருக்க கட்டளைன்னு சொல்லி அவனை திருப்பி கொண்டு போய் விடுறதுக்காக ட்ரை பண்றாங்க. இவன் காலை பிடிச்சிட்டு கதறான், என்னை தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, அங்க விட்டீங்கன்னா என்னை திரும்பியும் அடிச்சு அவங்க கொல்லுவாங்க, அதனால என்னை காப்பாத்துங்கன்னு கதறான். இவனை வந்து சிறையில் அடைச்சி வைக்கிறாங்க. சிறையில் அடைச்சி வச்சு இவனை என்ன பண்றதுன்னு இவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது இவன் அங்கிருந்து தப்பிக்கிறான். தப்பிச்சு இப்ப இவங்களுக்கு வெளியே போறதுக்கான வழியே இல்லை, எங்க போறதுன்னே இவனுக்கு தெரியாது. இவன் எங்க போனாலுமே இவனை திருப்பி கொண்டு போய் அந்த இவனோட ஓனர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிருவாங்கன்ற அந்த ஒரு சிக்கல்ல அங்க வந்து கப்பல்கள்ல அடிமைகளை ஏற்றி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ச்சியா அடிமைகளை வந்து ஏற்றி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கப்பல்ல போய் சொல்றான், என்னை அடிமையா சேர்த்துக்கங்கன்னு. இவனுக்கு வந்து எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல, என்னை சேர்த்துக்கங்கன்றான். அங்க அவ்வளோ பெரிய ஒரு கியூ நிக்குது. இதே மாதிரி ஒரு ஏராளமானவர்கள் வந்து தன்னை வந்து அடிமையா எடுத்துக்கங்கன்னு மணிலாவுக்கும் பர்மாவுக்கும் ஏகப்பட்ட பேர் அந்த அடிமைகளாம் அங்கிருந்து போறாங்க. இவனும் அப்படி ஒரு அடிமையா மொட்டை அடிச்சுக்கிட்டு கையில விலங்குகளை மாட்டிக்கிட்டு இவன் அடிமையா இங்கிருந்து போறான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது வந்து முடியும். இது மாதிரியான கதைகள் வந்து இந்த நாவல் முழுக்கவே வந்து இடம்பெறுது. அதாவது தேவரடியார்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து அவங்க மேல வந்து அந்த சமூக அடக்குமுறை வந்து நிகழ்த்தப்பட்டது, அவங்கள வந்து எவ்வளவு மோசமா நடத்தப்பட்டாங்க அப்படிங்கிறது, அதுக்கப்புறமா கிறிஸ்தவ மதம் அப்படிங்கிறது வந்து என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறது. என்னன்னா பறையர்களும் சரி பல்லர்களும் சரி இந்த அடக்குமுறை தாங்க முடியாம போய் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறாங்க. அங்க மாறும்போது அவங்களுக்கு அரசாங்கத்துல ஏதோ ஒரு உத்தியோகம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அங்க போறாங்க. ஆனா செட்டியார்களும் முதலியார்களும் பிள்ளைமார்களும் போய் கிறிஸ்துவர்களா மாறுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம் தேவைப்படுது. என்னன்னா அரசர்களை வந்து அந்த கவர்னர்களை வந்து கவர்றதுக்காக அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் சோப்பு போடுறதுக்காக இவங்களும் போய் கிறிஸ்துவரா மாறிக்கிறாங்க. ஸோ இப்போ என்னன்னா சர்ச்சில் இது மறுபடியும் சர்ச்சுக்குள்ள ஜாதி வர ஆரம்பிக்குது. சர்ச்சில் வந்து நடுவில் வந்து ஒரு குறுக்க வந்து ஒரு சுவர் கட்டி விடுறாங்க. அந்த பக்கம்லாம் வந்து இவனுங்கெல்லாம் அந்த பக்கம் தான் உட்காரணும், இவங்கெல்லாம் அந்த பக்கம் தான் உட்காரணுன்றது. இதை வந்து புதுசா வர ஒரு பாதிரியார் வந்து பாக்குறாரு, என்னையா இது புதுசா இருக்கு, ஒரு சர்ச்சுக்குள்ள நடுவுல ஏன் சுவர் கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும்போது அந்த ஒரு முதலியார் ஒருத்தர் இருக்காரு. அந்த முதலியார் வந்து சொல்றாரு, அவங்கெல்லாம் வந்து கீழ் சாதிக்காரங்க, அவங்களும் நாங்களும் எப்படிங்க ஒரே சமமா உட்கார முடியும், அதனாலதான் அவங்களை பிரிச்சு வச்சிருக்கோம் போது இவருங்க பாதிரியாருங்க வந்து தேவனுடைய சபையில வந்து எல்லாருமே ஒண்ணுதான், அதனால நாளை காலையிலேயே அதை இடிச்சிருங்க அப்படின்றாரு. அதை இடிச்சோன்னையுமே இந்த ஆதிக்க சாதி ஆளுங்க மொத்த பேரும் வெளியே போயிடறாங்க, புறக்கணிப்பு செய்யறாங்க. சர்ச்சில் இருந்து புறக்கணிச்சு வெளியே போய் நிக்கிறானுங்க. வெளியே போய் நின்றுட்டு நாங்க வந்து உள்ள வரமாட்டோம், கீழ் சாதிக்காரங்களுக்கு வந்து எங்களுக்கும் ஒரே ஈக்குவலா நீங்க எப்படி இடம் தரலாம், அதெல்லாம் எங்களால முடியாதுன்னு சொல்லும் போது பாதிரியார் நேரா கவர்னர் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாரு. கவர்னர் என்ன சொல்றாரு, அங்க போய் கூட்டம் போட்டு வெளியே நிக்கிறேன், எவனை கண்டாலும் சூடு அப்படின்னு ஒரு 4 பேரை அனுப்பி விடுறாப்புல. அனுப்பி விட்டோம்னா எல்லாருமே சரி கவர்னரே சொல்லியிருந்தாருன்னா கரெக்டா தான் இருக்கும்னு மறுபடியும் உள்ள போய் நிக்கிறான். இப்ப எல்லாருமே ஒரே சரிசமமா நிக்க வேண்டி வருது. ஆனாலும் இது உள்ளுக்குள்ள இவங்களுக்கு குமைஞ்சுக்கிட்டே இருக்கு.
எந்நேரமா எப்ப பார்த்தாலும் இவனும் நானும் ஒண்ணா, இவனும் நானும் ஒண்ணான்னு. இது கிட்டத்தட்ட இந்த நாவல் ஒரு 30 வருஷ கதை. இந்த 30 வருஷத்துலயும் இது தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. எந்த பாதிரியார் வந்தாலும் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றாரு, அந்த பாதிரியாருக்கு இவங்க பிரச்சனை கொடுக்குறாங்க. இதை வந்து பயன்படுத்திக்கிறவங்களும் இருந்திருக்காங்க. இந்த மத மாற்றம் அப்படிங்கிறத பார்ப்பனர்கள் வந்து எப்படி இந்த அரசாங்க உத்தியோகங்கள் அத்தனையிலையும் நிறைஞ்சிருந்தாங்கன்ற ஒரு கதை நமக்கு திரும்ப திரும்ப திராவிட இயக்க வரலாறு நீங்க படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 60-70 வருடங்களுக்கு முன்னாடி 95% அளவுக்கு வந்து பார்ப்பனர்களே எல்லா அரசாங்க வேலைகள்லையும் நிறைஞ்சிருந்தாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. அது எப்படி நடந்துச்சுன்றது இந்த நாவல்ல வருது. என்னன்னா ஒரு பார்ப்பனர் முதல்ல இந்த கவர்னர் போய் பார்க்கறாரு. இவர் ஒரு சின்ன வேலை வாங்குறாரு, இவர் கொஞ்சம் பணக்காரன் ஆகிறாரு. இவர் மறுபடியும் ஊருக்குள்ள போறாரு. ஊருக்குள்ள போகும்போது பரவாயில்லையே, இவன் கோயில்ல தானே இருந்தான், இன்னைக்கு இவ்வளவு பெரிய வசதி ஆயிட்டான் எப்படின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. இப்ப இந்த வீட்டுக்கார அம்மாங்கெல்லாம் வந்து இந்த பார்ப்பன புருஷன்கள் கிட்ட வந்து சொல்றாங்க, நீயும் போய் அரசாங்க வேலை பாரு, உனக்கும் வந்து இது கிடைக்கணும்னா இவங்க எல்லாரும் கிளம்பி போறானுங்க. இவங்க எல்லாரும் கிளம்பி போகும்போது இவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இவங்க இந்துக்கள் இல்லையா. ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்க, வேலை கிடைச்சா போதும்னு சொல்லி கிறிஸ்தவர்களா மாறிடுறாங்க. ஆனாலுமே இவங்க மனசளவுல அந்த சாதியை சுமந்துகிட்டு இருக்கிறவங்களாவே தான் இருந்துட்டு இருக்காங்கன்ற விஷயங்களும் இதுக்குள்ள பதிவாகி வெளியே வருது. இப்படி இந்த நாவல் முழுக்கவே அந்த அன்றாட அந்த பழக்க வழக்கங்கள், அவங்க சந்திச்ச பிரச்சனைகள், அதுவும் இந்த கவர்னர்கள் வந்து நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம், வாழ்க்கை எதுவுமே தெரியாம அவங்க பாட்டுக்கு லூஸ்தனமா எதையாவது சொல்லிட்டு இருப்பானுங்க. அதாவது என்னன்னா, அந்த கவர்னர் துய்மான்ற ஒரு ஆளு டெய்லியும் கடற்கரையை பார்த்துட்டு அப்படி உட்கார்ந்துருப்பாரு. காலையில ஆச்சுன்னா பார்த்தா எல்லாருமே மீனவர்கள்லாம் எங்க ஆய் போவாங்க, கடல்ல தானே போவாங்க. அவங்கள பார்த்துட்டு என்ன இப்படி ஒரு கல்ச்சர்ல இடியட்ஸா இருக்காங்க, அவங்க கூப்பிடு முதலியார், அவர் துபாஷியை கூப்பிட்டு, உங்க மக்கள்லாம் வந்து ரொம்ப மேன்மையானவங்க, என்னங்க இப்படி ஓப்பன் பிளேஸ்ல டாய்லெட் போறாங்க, நாளையில இருந்து இவங்க யாருமே ஓப்பன்ல போகக்கூடாது, போனாங்கன்னா 6 ரூபாய் ஃபைன், இல்லை அப்புறம் ஜெயிலில் அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுறான். இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில டாய்லெட் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. இந்த முதலியார் வந்து எடுத்து சொல்றாரு, ஏங்க நாங்கெல்லாம் வந்து உஷ்ணமான ஒரு நாட்டில் வாழ்றோம், உங்க ஊர் மாதிரி குளிர் நாடு கிடையாது, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன்ல வேலை பார்க்குறவங்க ஓப்பன்ல தான் எல்லாமே பண்ணி எங்களுக்கு பழக்கம், இதெல்லாம் மாற்ற முடியாதுன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாளைக்கு காலையில இருந்து யார் ஓப்பன்ல போனாலும் அவங்களுக்கு வந்து 10 ரூபா ஃபைனு அப்படின்னு. ஸோ இதை வந்து உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. இதுல பணக்காரங்க எல்லாருமே அவங்க வீட்டு பின்னாடி குழி தோண்டி ஏதோ ஒன்று பண்ணி என்ன பண்ணிக்கிறான். மறுபடியும் இந்த பல்லர் பறையர் இந்த மக்கள் இருக்காங்களே, இவங்க தான் மறுபடியும் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட வீட்டுக்குள்ள நுழைய கூட முடியாத அளவுக்கு ரொம்ப குட்டியான ஒரு வீடா இருக்கு. அந்த வீடு எல்லாமே, அந்த குடிசைகள் எல்லாமே அவ்வளவு குட்டியான குடிசைகள்ல தான் அவங்க வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான உத்தரவு போட்டு அவங்கள வந்து சிறையில் அடைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான முட்டாள்தனமான ஒரு இந்த நடவடிக்கைகளையும் தொடர்ச்சியா இந்த நாவல்ல பதிவு செஞ்சிருக்காங்க. இது போக எப்படி வந்து ஒரு சின்ன ஒரு குழுவா ஒரு 4 கப்பல்ல வந்த ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரங்களும் எப்படி தமிழ்நாடு, இந்தியா முழுக்க வந்து ஆட்சி செய்யற அளவுக்கு பலம் பெற்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கான விடையும் இதுல இருக்கு. என்னன்னா, இந்த குறுநில மன்னர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய சண்டை அது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான சண்டை. இவன் அவனை கொள்ளுவான், அவன் இவனை கொள்ளுவான், அவனோட மாமா வந்து மருமகனை கொள்ளுவான், மருமகன் வந்து இன்னொரு மச்சானை போய் கொள்ளுவான், இப்படின்னு இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற அந்த குட்டி குட்டி சண்டைகளை வந்து அவர் தொடர்ச்சியா பதிவு செய்யறாரு. அதாவது மராட்டிய மன்னர் சாயாஜி அப்படிங்கிற அந்த ஆளும், இங்க இருக்கிற சந்தா சாஹிப் அப்படிங்கிறவனும், இப்படின்னு ஒரு 10 குறுநில மன்னர்கள் இருந்துட்டு இவங்களுக்குள்ள சண்டை நடக்கும். இப்ப எனக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை நடக்குதுன்னா, நான் போய் பிரெஞ்சுக்காரன்ட்ட நிற்பேன், அவன் போய் ஆங்கிலேயர்கிட்ட நிற்பான். 2 பேரும் வந்து நான் ஜெயிச்சா உனக்கு இந்த 4 ஊரை உனக்கு கொடுத்துட்றேன்ருவான், அவன் நான் ஜெயிச்சா 4 ஊரை உனக்கு கொடுக்குறேன்பா. இப்படி இவனுக்கு சண்டை போட்டு பெரும்பாலான ஊர்களை வந்து தானமா வழங்கியிருக்காங்க, பரிசா கொடுத்துருக்காங்க. இப்படி வழங்கப்பட்ட அந்த ஆரம்ப கால அந்த பிரெஞ்சு வரலாறு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படிதான் காரைக்கால்ன்ற ஊரை வந்து இப்படிதான் அள்ளி கொடுத்துருக்காங்க அவங்க. காரைக்கால் எங்க இருக்கு, பாண்டிச்சேரி எங்க, எனக்கு அதான் ரொம்ப புரியாது. ஏன் காரைக்கால் அங்க, பாண்டிச்சேரி எங்கேயோ, காரைக்கால் எங்கேயோ இருக்கு, ரெண்டுமே எப்படி பிரெஞ்சு காலனிக்கு கீழே இருக்கு அப்படிங்கிறது. இது என்னன்னா, காரைக்காலை வந்து ஒரு போர்ல வந்து நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், எனக்கு காரைக்காலை கொடுத்துருன்னு கேட்டு வாங்கியிருக்காங்க அவங்க. இந்த மாதிரியான எல்லாம் இப்ப என்னன்னா, இவங்களோட இந்த சண்டையில தொடர்ச்சியா பாதிக்கப்பட்டதெல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா, சாதாரண எளிய மக்களாக தான் இருந்திருக்காங்க. ரொம்ப சாதாரண மக்கள். அவங்க வந்து ஒரு சின்ன விவசாய நிலத்தை வச்சுட்டு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு இருந்தவங்களா தான் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதை இதை ஃபுல்லாவே இதுல முழுக்க பதிவு செஞ்சிருக்காரு. ஏன் இந்த படைப்பை வந்து நான் பேசணும் அப்படின்னு நினைச்சேன்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பெரும்பாலும் படைப்பாளிகள்.
நம்மளுடைய குரல் வந்து அரசனுடைய குரலா இருக்கணுமா இல்ல வேலைக்காரனோட குரலா இருக்கணுமான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து தொடர்ச்சியா ஏதோ ஒரு விஷயத்த பேசக்கூடியவங்களா படைக்கக்கூடியவங்களா இருக்கும், நம்ம ஒரு கதைகளை சொல்லக்கூடியவங்களா இருக்கும். நம்மளுடைய கதைகள் வந்து யாருடைய பக்கம் நின்று சொல்லக்கூடிய கதைகளா இருக்குன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா சமீபத்துல ஒரு திரைப்படம் வந்திருந்தது, சர்வம் தாளமயம்னு ஒரு படம். நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப எரிச்சலா இருந்தது. ஏன்னா அந்த படம் வந்து ஒரு அரசியலை முன்வைக்குது. அந்த படம் பேசக்கூடிய ஒரு 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 போலியான ஒரு தலித் அரசியலை வந்து அந்த படம் பேசுது. தலித் அரசியல் அப்படிங்கிறது நீங்க ஒரு தலித் பக்கம் இருந்து பேசக்கூடியது, அது ஒரு பார்ட்னர் பக்கம் இருந்து பேசக்கூடியதா இருக்காது. நீங்க வந்து உங்களுடைய எல்லை எது, தலித்துடைய ஒரு ஒரு சாதனை என்னன்னு நீங்க காட்டுறீங்கன்றதுலயே உங்களுடைய அரசியல் புரிதல் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம பேசக்கூடிய அந்த ஒரு படைப்பு அப்படிங்கிறது யாருடைய கதை அப்படிங்கிறது இருக்கு, அரசனுடைய கதையா இல்ல வேலைக்காரனுடைய கதையா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த மானுடம் வெல்லும் சரி வானம் வசப்படும் சரி மிக மிக முக்கியமான படைப்பு, ஒவ்வொரு படைப்பாளியும் படிக்க வேண்டியது அப்படின்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.